Future Vision Study Center, Salem. வணக்கம். இது ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். என்னோட பேர் பிரபு. நான் குரூப் 1 மெயின்ஸுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு எந்த ஒரு ஐடியா இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க. அவங்களுக்கு எப்படி மெயின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஓரியன்டேஷன் ப்ளஸ்ஸு நான் ஹேண்டில் பண்ணுற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலிருந்து சப்ஜெக்டில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு கொஷன்னா நம்ம எப்படி எழுதணும், ஒரு டாப்பிக்கை நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வீடியோ டெமோ கிளாஸ் மாதிரி அதுவும் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அதில் எவ்வளோ மார்க் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க, நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்பெஷலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மெயின்ஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை பாருங்கள். ரைட், இப்போது குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஃபார் பர்டிகுலரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மட்டும். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கே கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு குரூப் 1 மெயின்ஸை பொறுத்தளவுக்கு 3 பேப்பர் மெயின்ஸில் நாம் எழுதணும். 3மே எப்படி எழுத போகிறோம், டெஸ்கிரிப்டிவ் டைப் எழுத போகிறோம். அப்போ அந்த டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு தேவையான விஷயங்களை நாம் இங்கே பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நாம் ப்ரிலிமினரியில் டெஸ்கிரிப்டிவ் டைப் நாம் பண்ணுறது கிடையாது. ப்ரிலிமினரி பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் டைப் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேள்விகள் கேட்டிருப்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதுலேருந்து ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ புதுசாக ப்ரிலிம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு ஒரு ஐடியா தெரியாது இல்லையா? ஸோ அதனால் இதை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள். ரைட், அப்போ இங்கே எழுத போகிறது 3 பேப்பர். ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க்கு, டோட்டலாக 750 மார்க். அதான் மெயின்ஸ் பேட்டர்ன். இந்த 250 மார்க்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்கிரிப்டிவ் டைப் எழுத போகிறோம். கொஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெயின்ஸில் 10 × 10 மார்க்ஸ் கொஷின் 10 கொஷின் இருக்கும். 10 மார்க்ஸ் கொஷின் 10 கொஷின் இருக்கும். டோட்டலாக 100 மார்க்கு. 15 மார்க்ஸில் 10 கொஷின், அதில் 150 மார்க்கு. டோட்டலாக 250 மார்க். இந்த 250 மார்க்கை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, 3 யூனிட்டாக நம்மளுக்கு பிரிச்சிருப்பாங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. ஒவ்வொரு பேப்பர்லேயும் மொத்தம் 3 யூனிட்டு, மொத்தம் 9 யூனிட். 3 பேப்பருக்கு 9 யூனிட்டு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எதில் வருதுன்னா, பேப்பர் 2ல் செகண்ட் யூனிட்டாக இது வச்சுருக்காங்க. பேப்பர் 2ல் செகண்ட் யூனிட் நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பேப்பர் 2ல் செகண்ட் யூனிட் வருது, ப்ளஸ் பேப்பர் 2ல் ஃபஸ்ட் யூனிட் ஜியாகிரஃபி வரும், அதுவும் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 3ல் செகண்ட் யூனிட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வரும், அதுவும் கொஞ்சம் டெக்னாலஜி ஓரியன்டாக வரும். சரிங்களா? ஸோ இந்த டெக்னாலஜி ஓரியன்டாக வர்றதுனால நம்ம இது வரைக்கும் பார்க்காத சில விஷயங்களை நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ பேசிக் சயின்ஸ் நாம் படிச்சிருப்போம், அதனோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியாது. இப்போ பேசிக் சயின்ஸில் நீங்கள் உதாரணத்துக்கு லேசர் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அல்லது நேனோ டெக்னாலஜி, இது பேசிக் சயின்ஸில் நீங்கள் படிப்பீங்க. நேனோ டெக்னாலஜினா என்ன? இப்போது நீங்கள் டெக்னாலஜியில் என்ன படிக்கணும், நேனோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ லைட் அப்படிங்கிற டாபிக் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து லைட் அப்படின்னு படிக்கிறோம். ஃபிசிக்ஸில் 12th வரைக்கும் லைட் இருக்குது. இந்த லைட்டில் டெக்னாலஜியில் என்ன வரும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு படிக்கிறப்போ அப்போ நம்ம அது நம்மளுக்கு புதுசாக இருக்கும். இப்போ நம்ம பேசிக்காக லைட் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா, அடுத்தது மெயின்ஸ் போகிறப்போ நம்ம டெக்னாலஜி படிக்கிறப்போ ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, டெக்னாலஜி நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாது இப்போ புது டாப்பிக்லாம் நிறைய வரும். இப்போ IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ரொபாட்டிக்ஸு, AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டெக்னாலஜியில் படிக்கணும். சரிங்களா? அதுக்காக ரொம்ப PhD லெவலுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஜென்ரலாக ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி கரண்ட் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து படிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா கவனிங்க.
வீடியோ வந்து நல்லா கவனிங்க. இப்போ பேப்பர் நம்மளுக்கு பேப்பர் 2ல் யூனிட் 2 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ யூனிட் 2னா உங்களுக்கு 250 மார்க்கை 3ஆக பிரிச்சுக்குங்க. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 85 மார்க்ஸ்க்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு பேப்பர் 2ல் நம்மளுக்கு கவர் ஆகும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் வந்து பாலிட்டியோ அல்லது ஹிஸ்ட்ரியோ அல்லது வந்து சோசியல் இஷ்யூஸோ நீங்கள் எவ்வளோ தான் பக்கமாக எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாலும், இப்போ 10 மார்க் கொஷின் அப்படின்னா ஒரு 6 மார்க் 7 மார்க் வாங்குகிறோம் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரெக்டான ஆன்சர் கண்டென்ட் கரெக்டாக இருந்ததுன்னா 8 மார்க் 8.5 மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. இனிமேல் வந்து பேசிக் சயின்ஸ் இப்போ ப்ரிலிமினரிக்கு ப்ரிப்பேர் பண்ணதையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெக்னாலஜி வந்து படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது முக்கியமாக தேவை, ப்ரிப்ரேஷனுக்கு என்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எழுதி போட்டிருக்கேன். இந்த 3 விஷயம் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து அனலிட்டிக்கல் நாலேஜ், பகுத்தறிந்து படித்தல். இது அனலிட்டிக்கல் நாலேஜ் வேணும், பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் இதை. இது என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸை பொறுத்தளவுக்கு மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கணும். இதுதான் இந்த அனலிட்டிக்கல் நாலேஜ். ரெண்டாவது வந்து ரைட்டிங் ஸ்கில். ஏன்னா இதில் டெஸ்கிரிப்டிவ் டைப்பு, இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து ரைட்டிங் ஸ்கில், எழுதும் திறன் வேணும், எழுத்து பயிற்சி வேணும். ஏன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 மார்க் கொஷன் அப்படின்னா நம்மளை எவ்வளோ வார்த்தைகளில் விடையளிக்கணும் அப்படின்னா 150 வேர்ட்ஸ். 10 மார்க் கொஷனுக்கு 150 வார்த்தைகளில் நம்ம விடை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த 15 மார்க் கொஷனுக்கு வந்து 250 வேர்ட்ஸில் வந்து நாம் வந்து விடை கொடுக்கணும். 250 வேர்ட்ஸில் வந்து விடை கொடுக்கணும். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். 10 × 150 1500, அடுத்து 10 × 250 2500, மொத்தம் 4000 வார்த்தைகள். இதை குறித்து வச்சுக்கோங்க. 4000 வார்த்தைகளை நாம் எவ்வளோ நேரத்தில் எழுதணும், அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எழுதி முடிக்கணும். அப்போது ரைட்டிங் ஸ்பீடு வேணும். அங்கே மெயின்ஸில் உட்காந்துக்கிட்டு நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. பேப்பரில் பேனாவில் கையை வச்சிங்கன்னா கையே எடுக்க முடியாது, எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த 4000 வார்த்தைகளை நம்ம எழுதுறதுக்கான திறனை நாம் வளர்த்துக்கணும். இதுதான் வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில். இந்த 3வது வந்து இந்த கண்டென்ட் ஷ்ரிங்கேஜ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கொஷின் இருக்குது. ஒன்று வந்து 10 மார்க்கு, அது 150 வார்த்தைகளில் கொடுக்குறோம். இன்னொன்று 15 மார்க்கு, அதை வந்து 250 வார்த்தைகளில் நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த 15 மார்க் கொஷின். இதில் என்னென்னா சில விஷயங்கள் நீங்கள் படிப்பீங்க, சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்கூல் சப்ஜெக்டில் ஸ்கூலில் அல்லது காலேஜில் நீங்கள் படித்த சப்ஜெக்டில் இருந்து ஒரு டாப்பிக்கு ஒரு விஷயம். இப்போது நேனோ டெக்னாலஜின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு நேனோ டெக்னாலஜி பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். நேனோ டெக்னாலஜினா என்ன, அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்னோடய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க நேனோ டெக்னாலஜியை, கரண்ட் சினாரியோ இந்தியாவில் சினாரியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. சப்போஸ் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு நேனோ டெக்னாலஜினா என்னன்னே தெரியாது. சில விஷயங்கள் நேனோ டெக்னாலஜினா இதுவா அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த விஷயத்தை பாருங்கள், இந்த கண்டென்ட் ஷ்ரிங்கேஜ். இப்போ நாம் என்ன பண்ணணும், 10 மார்க் கொஷன் அப்படின்னா நாம் வந்து 150 வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நாம் வந்து கொடுக்க போகிறோம். அந்த 150 வார்த்தைகளுக்கு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு அங்கேகிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, ஒரு பிஹெச்டி லெவலுக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுறதுக்கு கூட நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க. ஆனால் அவ்வளோ கண்டென்ட்டிங் கொண்டாந்து இங்கே கொடுக்க முடியுமா அப்படின்னா இங்கே கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், படித்ததை சுருக்கணும், எல்லா விஷயத்தையும் அங்கே கொண்டு வரணும், எல்லா கண்டென்ட்டும் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, அவங்க கையில் என்ன வச்சுருப்பாங்கன்னா கையில் கீ தான் வச்சுருப்பாங்க, ஆன்சர் கீ தான் வச்சுருப்பாங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க் வரும். ரைட்டுங்களா? அப்போ நேனோ டெக்னாலஜின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு 15-20 அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன், நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 20 அப்ளிகேஷன் வந்து நம்ம எழுத முடியும். இதில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக எழுதுனீங்கன்னு வச்சுக்கல. இப்போ நேனோ டெக்னாலஜி பற்றி ஒரு 10 மார்க் கொஷனில் ரைட் அபவுட் நேனோ டெக்னாலஜி இன் இந்தியா அப்படின்னு கொஷின் கேட்குறான். அப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டென்ட் எழுத போகிறீங்க. இதில் அந்த 10 மார்க்கில் நாம் எழுதுகிறப்ப என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு அப்ளிகேஷன், என்ன அப்ளிகேஷன், நேனோ டெக்னாலஜின்னு எடுத்துட்டிங்கன்னா கார்பன் நேனோ டியூப்ஸ் படிச்சுப்பீங்க இல்லையா, கார்பன் ஃபைபர், கார்பன் நேனோ டியூப்ஸ். அந்த கார்பன் நேனோ டியூப் அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு 2 பேஜ் தான் எழுத போகிறோம்.
150 வேர்டுக்கு 2 பேஜ். அந்த 2 பேஜில் சேர்ந்து நீங்கள் கார்பன் நானோ டியூப் மட்டும் டீட்டெயிலாக எழுதி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பையன் அவன் என்ன பண்ணுறான், எதுவுமே எக்ஸ்பிளைனே பண்ணல, ஆனால் வந்து இந்த நானோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன் போட்டுட்டு ஒரு 15 பாயிண்ட் அல்லது 20 பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கான், வெறும் ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்கான். இதில் யாருக்கு மார்க் அதிகமாக வரும்னா அந்த பையனுக்கு தான் அதிகமாக வரும். இப்போ அவன் 7 மார்க் 8 மார்க் வாங்கினான்னா உங்களுக்கு 1 மார்க்கோ 2 மார்க்கோ தான் வரும். ஏன்னா கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் தான், அதை வந்து நீங்கள் எலாபரேட்டாக எழுத தேவையில்லை. அப்போ எல்லா கண்டென்ட்டையும் என்ன பண்ணணும், அந்த கொஷின்லேயே வர மாதிரி நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது கண்டென்ட் ஷ்ரிங்கேஜ்னு சொல்லுவோம். இதுலேயே அந்த கண்டென்ட் எக்ஸ்பேன்ஷன், இப்போ நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து குறைவாக தான் படிச்சிருப்போம். இப்போது உதாரணத்துக்கு நியூட்ரினோஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். நியூட்ரினோஸ் பார்ட்டிகுலர் ஃபிசிக்ஸ் நாம் படிக்கிறப்போ இந்த நியூட்ரினோஸ் வந்து படிப்போம். இந்த நியூட்ரினோஸு அதே மாதிரி ஐஎன்ஓ, இந்தியா பேஸ்டு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இங்கே தேனியில் ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா, இப்போ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து நியூட்ரினோ அப்படிங்கிறதே புது டாபிக் ரைட்டுங்களா. அந்த புது டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு நம்ம வந்து நியூட்ரினோஸ் வந்து பொதுவாக வந்து இன்னும் ஸ்கூல் புக்ஸ்லாம் சிலபஸ் அவ்வளோவா வரல இல்லையா, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த நியூட்ரினோஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இங்கே போனதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் கேட்டு வச்சுருப்போம். 15 மார்க்கில் கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணணும், 250 வார்த்தைகளுக்கு எழுதணும். அப்போ 250 வார்த்தைகளுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே எழுத முடியும். ஸோ அது வந்து கண்டென்ட் எக்ஸ்பேன்ஷன். அப்போ எப்பவுமே வந்து 2 விஷயம் பண்ண தெரியணும். நிறையா படிச்சிருந்தாலும் அதை சுருக்கி எழுத தெரியணும், அல்லது தெரிகிறத வச்சு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த கண்டென்ட் ஷ்ரிங்கேஜ் அண்டு கண்டென்ட் எக்ஸ்பேன்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 விஷயங்கள் புரியுதுங்களா, அனலிட்டிக்கல் நாலேஜ், ரைட்டிங் ஸ்கில், அப்புறம் கண்டென்ட் ஷ்ரிங்கேஜ் அண்டு எக்ஸ்பேன்ஷன். இதை உருப்படியாக பண்ணி 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 பழகணும், இந்த 3 விஷயங்கள். ரைட், இப்போ சயின்ஸு எப்படி படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ இதில் நம்மளை என்ன வேணும், ஃபஸ்ட்டு இந்த அனலிட்டிக்கல் நாலேஜ். இந்த அனலிட்டிக்கல் நாலேஜை எப்படி டெவலப் பண்ணுறது, இது நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கிறப்பவே நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க, பாடத்தை புரிஞ்சு படிங்க. ஹிஸ்ட்ரியா அல்லது எக்கனாமிக்ஸா, எக்கனாமிக்ஸும் புரிஞ்சு தான் படிக்கணும், ஹிஸ்ட்ரி தான் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அப்போது இதை புரிஞ்சு படிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த அனலிட்டிக்கல் நாலேஜ். இப்போது லைட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு நம்ம 6th படிக்க போகிறோம். 6th 12th வரைக்கும் லைட் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அந்த 6th 12th வரைக்கும் அந்த லைட் டாபிக் நம்ம படிக்கிறப்போ லைட்டு, அந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம். என்னென்ன படிப்பீங்க, லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட் என்ன, ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் இல்லையா, ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகல், ஒளிச்சிதறல், ஒளியின் தள விளைவு, இந்த மாதிரி இதனெல்லாம் வந்து லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஒளியின் தன்மைகள் இல்லையா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு படித்தோம்னா தான் கேட்டுங்களா. ஒளி விலகல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஒளி எதிரொலிப்புனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ஒளி சிதறல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஒளியின் தள விளைவுனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டெக்னாலஜி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் இங்கே டெக்னாலஜியில் என்ன படிக்க போகிறோம், ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி ஃபைபர் ஆப்டிக் இல்லைன்னா உலகமே உங்கள் கைக்குள்ளின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இன்டர்நெட் கிடையாது இல்லையா. அப்போ ஃபைபர் ஆப்டிக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம வாழ்வின் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. இன்றைக்கி டெக்னாலஜியில் ஃபைபர் ஆப்டிக் இல்லைன்னா எங்கேயுமே இன்டர்நெட்டை கொண்டு போக முடியாது இல்லையா. அப்போ அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் படிக்கிறப்போ உங்களுக்கு பேசிக், இது வந்து அடுத்த டெமோவில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. அப்போது பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸை உருப்படியாக எடுத்து படிங்க. சிலபஸை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள், சிலபஸை விட்டுட்டு கண்டதெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. சிலபஸில் என்ன கொடுத்துருக்கானோ ப்ரிலிமினரி சிலபஸ்லேயும் தெளிவாக கொடுத்துருப்பான், மெயின் சிலபஸ்லேயும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பான். அப்போது ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி சிலபஸ் படிக்கிறப்போ சயின்ஸ் பார்ட் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு நல்லா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டான டாபிக் எடுத்து சிலபஸ் கவர் ஆகிற டாபிக்ஸை மட்டும் என்ன பண்ணுறீங்க, 6th 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக் தான் ஃபவுண்டேஷன், அதை படிங்க. இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு என்சிஆர்டி புக்ஸ் இருக்கும், என்சிஆர்டியில் படிங்க சரிங்களா. டெக்னாலஜிக்கு நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு தமிழில் சரியான புக்ஸு கிடையாது. தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு தமிழில் படிக்கிறதுக்கு சரியான புக்ஸுக்கு வந்து கிடையாது, ரெஃபரன்ஸ் புக் கிடைக்காது டெக்னாலஜிக்கு. ஸோ இங்கிலீஷில் தான் கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் வேணும், ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி வேணும், தமிழில் நோட்ஸ் கொடுக்குற ஃபேக்கல்ட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து
டெக்னாலஜி தமிழில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜை என்ன பண்ணிக்கங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. சில வார்த்தைகள் முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சும்மா லைட் ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான இந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம தமிழில் மீனிங் கற்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நாளைக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், பாடத்தை மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த அனலிட்டிக்கல் நாலேஜ். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரைட்டிங் ஸ்கில். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எத்தனை வார்த்தைகளில் எழுத போகிறோம், மொத்தம் 4000 வார்த்தைகளுக்கு வந்து நம்ம வந்து 4000 வார்த்தைகளில் விடையளிக்க போகிறோம். அந்த 4000 வார்த்தைகளில் எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும், 3 மணி நேரத்தில் முடிக்கணும். இது ஒரு பெரிய ஸ்கில். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு இருப்பீங்க, நாம் போய் உட்காந்து எழுதிடலாம், நான் நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு நிறையா தெரியும், எனக்கு நிறையா அறிவு இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். பட் அங்கே போயிட்டு எக்ஸாமில் ஸ்பீடு இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, எழுதவே முடியாது. இங்கே வந்து நீங்கள் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்போ, காலேஜில் செம் எக்ஸாம் எழுத போகிறப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்துட்டு போவோம். அதில் நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை தான் நம்மளால் ஆன்சரே கொடுக்க முடியும். ஒரு 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் தான் எழுத முடியும். ரைட்டுங்களா? நம்ம அதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், 3 பக்கத்துக்கு கட்டுரையே எழுதுவோம் இல்லையா? அந்த வேலையெல்லாம் இங்கே பண்ண முடியாது. இங்கே கண்டென்ட் இருந்தால் தான் மார்க் வரும். அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம வார்த்தைகளை எண்ணி தான் பயன்படுத்தணும். இப்போது 150 வார்த்தைகளுக்கு மிகாமல் விடையளின்னு தான் சொல்லுவோம். நாட் மோர் தேன் 150 வேர்ட்ஸ். இது நல்லா கவனிங்க, நாட் மோர் தேன் 150 வேர்ட்ஸ். அப்போ எக்ஸாக்டாக 150 வார்த்தைகள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 2 பேஜில் நாம் 150 வார்த்தைகளுக்கு மிகாமல் விடையளிக்கலாம். அப்போ 150ஓட குறைவாக இருக்கலாமா? கண்டிப்பாக 150ஓட எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கலாம். எப்படி குறைக்கிறது? இந்த தேவையில்லாத வார்த்தைகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விஷயத்தை மட்டும் எழுதுறது. இப்போ என்று அழைக்கப்படுகிறது, எனப்படுகிறது, இப்படியெல்லாம் நம்ம பேப்பரில் எழுதிட்டு இருப்போம் இல்லையா? என்று அழைக்கப்படுகிறது நம்ம தமிழில் வந்து கிராமட்டிக்கலாக எழுதுவோம், இங்கிலீஷில் கிராமட்டிக்கலாக எழுதுவோம் இல்லையா? சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எழுதுவோம். இங்கே அதெல்லாம் தேவையில்லை. ஹின்ஸாக எழுதணும், பாயிண்டாக எழுதணும். எப்பவுமே ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் இல்லாமல் பார்த்துக்கணும். எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும். எந்த ஒரு டாப்பிக்கையும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பேராகிராஃப் டைப்பில் வந்து எழுதாமல் ஹின்ஸாக எழுதி பழகுங்க, பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி பழகுங்க. இதுதான் வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில். இது எப்போ வரும், இப்போ இருந்தே பண்ணணும். ப்ரிலிமினரி முடிஞ்சதுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், உட்காந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டு போட்டுக்கணும். பேசிக் சயின்ஸ் படிக்கிறீங்களா, அப்படியே ஹின்ஸ் எடுத்துகிட்டே வரணும். இது எப்படி ஹின்ஸ் எடுக்கிறது, எப்படி நோட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில், அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? அப்போது ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கை வலிக்க எழுதி பார்க்கணும். எழுதாமல் இங்கே மார்க் வாங்க முடியாது. குரூப் 1 பொறுத்தளவுக்கு அல்லது யூபிஎஸ்சி மெயின்ஸை பொறுத்தளவுக்கு யாருக்கு 90% சான்ஸ் இருக்குது அப்படின்னா பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறவங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுறவங்க. 10 மார்க்கு, 15 மார்க். அப்போ அந்த 4000 வார்த்தைகளை பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தான் போஸ்டிங் வாய்ப்பு அதிகம். உன்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதில் வந்து 2 கொஸ்டின் எழுதலை, இதில் 2 கொஸ்டின் எழுதலை, ஆனால் மற்ற கொஸ்டின் எல்லாமே நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கிறேங்க சார், இதில் வந்து ஒரு 2 கொஸ்டின் விட்டுட்டேன், இதில் ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் அப்படின்னாவே நீங்கள் போட்டியிலிருந்து 90% உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் போட்டியில் இல்லை அப்படின்னா இன்டர்வியூக்கு போக மாட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதை பார்த்துக்குங்க. இப்போ பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு தான் வந்து ரைட்டிங் ஸ்கில் வேணும். இப்போ ஸ்கூலில் நம்மளுக்கு இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. ப்ரைவேட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, எப்படி மக்கப் பண்ணி எப்படி எழுதி பார்க்கணும், எப்படி வேகமாக எழுதணும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே என்ன பண்ணுவாங்க, எழுத வச்சு பழக்குவாங்க. டெஸ்ட்டுன்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எழுத தான் ஸ்பீடு வரும். ரைட்டுங்களா? எழுதுறதுக்கு யோசிக்கவே கூடாது, எழுதிக்கிட்டே இருக்கணும். நிறையா எழுதி பார்க்கணும். நிறையா எழுதி பார்க்க தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வரும். அந்த ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் இங்கே பேப்பரை நாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சால் தான் நாம் போட்டியில் உள்ளே இருக்க முடியும். ரைட்டா? ரைட். இதுதான் ரைட்டிங் ஸ்கில். 3வது வந்து இந்த கண்டென்ட்ஸ் லிங்கேஜ். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எப்படி பெருசாக எழுதுறது, ஒரு பெரிய விஷயத்தை எப்படி சின்னதாக எழுதுறது. இப்போ இந்த கரண்ட் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இப்போது இலங்கை தமிழ் விவகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க, அல்லது வந்து இந்திய பாகிஸ்தான் உறவு, இந்திய சைனா உறவு, இந்த மாதிரி ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு வச்சுக்கல. இதெல்லாம் நம்ம எங்கிருந்து எடுப்போம், நாம நியூஸ் பேப்பர்லேருந்து படிக்கிற கண்டென்ட் தான். இப்போ கரண்ட் அஃபேர்ஸு நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
பேப்பர் வந்து ரெகுலராக படிக்கணும், நோட்ஸ் எடுத்து வைக்கணும், பேப்பர் கட் பண்ணி வைக்கணும், தலையங்கம் எடிட்டோரியல் பேஜ் கம்பல்சரி படிங்க. ஏதாவது ஒரு பேப்பர் ஸ்டாண்டர்டான பேப்பர், தமிழ் பேப்பரில் ஒரு ஸ்டாண்டர்டான பேப்பரு, இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு ஸ்டாண்டர்டான பேப்பர். மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் பேப்பர்னால் ஹிந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழ் அப்படின்னா தினமணி, அதே மாதிரி தமிழ் ஹிந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எடிட்டோரியல் உருப்படியாக படிங்க. அதில் வர இஷ்யூ பேஸ்டு கொஷின் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து மெயின்ஸில் கேள்விகள் வரும், எதிர்பார்க்கலாம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நிறையா வரும். கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ COVID-19, இப்போ பேண்டமிக் அப்படின்னா இதை பற்றின இஷ்யூஸ் நிறையா. இப்போ வேக்சின்ஸ் எல்லாம் எந்தெந்த கம்பெனிகள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்க, ஒரு வேக்சின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, அது எப்படி நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து சிவில் சொசைட்டியில் வந்து எப்படி வந்து ஊசி வந்து சப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இது நிறையா படித்தாலும் அதை சுருக்கி எழுத தெரியணும். அதே மாதிரி தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் எலாபரேட்டாகவும் எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ நிறையா நம்ம தைச்சிக்கணும், நிறையா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இது மூணாவது விஷயம், இந்த கண்டென்ட்ஸ் லிங்கேஜ் அண்டு எக்ஸ்பேன்ஷன். இதான் வந்து ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ். சரிங்களா? இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறது, அப்போ பேசிக் சயின்ஸில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். பேசிக் சயின்ஸ் இல்லாமல் இங்கே டெக்னாலஜி நம்மளுக்கு வராது, ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது ஒரு பார்ட். இதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக வந்து நம்மளால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ரைட்டா? சிலபஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸோட ஹெட்டிங்கை பாருங்கள். ஃபஸ்ட் சிலபஸோட ஹெட்டிங்கை பாருங்கள். சிலபஸ் ரொம்ப லிமிட்டெட் சிலபஸ் தான். ஆனால் அந்த சிலபஸோட ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கு இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இந்தியாவின் வளர்ச்சியில், தமிழகத்தின் வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பங்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன டாபிக் கிடையாது. ஸோ இதை வந்து ரொம்ப பெரிய எலாபரேட்டாக நம்ம வந்து கவர் பண்ணணும். அதுக்காக பயந்துக்காதீங்க. என்னென்னலாம் படிக்கலாம், எதுலிருந்தெல்லாம் கொஷின் கேட்பாங்க, எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளாஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் பேப்பர் வந்து நாங்கள் எப்படி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி வேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எங்களை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து பைலிங்குவல் கிளாஸ் ஃபியூச்சர் விஷனை பொறுத்தளவுக்கு மெயின்ஸுக்கு வந்தீங்கன்னா தமிழில் படிக்கிறவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க, இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு தமிழ் புக் இல்லையே, தமிழ் நோட்ஸ் இல்லையே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. கிளாஸில் பைலிங்குவல் நோட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷனும் பைலிங்குவலில் தான் இருக்கும். தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இங்கிலீஷ்லேயும் நோட்ஸ் கொடுப்போம், தமிழ்லேயும் நோட்ஸ் கொடுப்போம். கொஷின் பேப்பர் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் வேணாம். ரைட்டுங்களா? மெயின்ஸுக்கு எப்படி கேள்விகள் வரும், அந்த கேள்விகளுக்கு நாம் எப்படி விடையளிக்கணும், எப்படி பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், இதில் எது இம்பார்ட்டன்ட் எது நான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் சப்ஜெக்ட் வைஸு உங்களுக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து கொடுத்துருவாங்க. வேல்யூஷன் அதே மாதிரி தான். ஆனால் வேல்யூஷன் உங்கள் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு எது முக்கியம் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற பேப்பரை வேல்யூஷன் பண்ணி உங்களுக்கு வந்து திரும்பி கொடுக்கணும். அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, என்ன கண்டென்ட் கொடுக்கணும், என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிற வேலை ஃபேக்கல்ட்டியோட வேலை. அதுக்கு தான் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி வேணும், ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் வேணும். கண்டிப்பாக நீங்கள் எங்களை சூஸ் பண்ணலாம், அதில் எந்த குறையும் இருக்காது. எங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சார் வந்து தனியாக சொல்லுவார் உங்களுக்கு. சரிங்களா? நாங்கள் எப்படி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து நீங்கள் வந்து சார் வந்து இன்னொரு வீடியோ தனியாக வந்து வரப்போகுது. ஸோ இங்கே எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நம்பி வரலாம். எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக குரூப் 1 மெயின்ஸை பொறுத்தளவுக்கு கிளாஸஸோ அல்லது வந்து சிலபஸோ டெஸ்ட்டோ அல்லது பேப்பர் அனாலிசிஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்க போகுது. ஸோ பயப்படாமல் இங்கே வரலாம். சரிங்களா? ரைட். அப்போது இந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன டாபிக்ஸுக்கெல்லாம் நாம் வெயிட்டேஜ் கொடுக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்க்கெல்லாம் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும். ப்ரிலிமினரிக்கு நீங்கள் ஆல்ரெடி படித்த சிலபஸில் இருந்து தான் நம்ம டெக்னாலஜியும் அது ஓரியன்டாக தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், டெக்னாலஜியும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து வந்து என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படிங்கிறது சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.